ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் தன்யாவுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியில் வந்து நிறைய சத்து இருக்குது. குழந்தைங்க நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, வெயிட் கெயினும் ஆகும், நல்லாவே நேச்சுரலான வெயிட் கெயின் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நாட்டுக்கோழி என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட்டு அந்த நாட்டுக்கோழியை மிக்சியில் ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ குக்கரில் ஆல்ரெடி ரைஸ் வேக வச்ச ரைஸ் கூட இதை வேக வைக்கும் போது குழஞ்சிடக்கூடாது இல்லையா, ரைஸ் குழஞ்சிரும், இது ஒரு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றல, இந்த தடவை கடலெண்ணெய் ஊற்றல. நல்லெண்ணெயில் ஊற்றி கொடுத்தா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயில் அவ்வளோவா விரும்பி அவள் சாப்பிடாதனால நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றி கொடுத்துக்கிட்டேன். கடலெண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடானதுமே முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டுட்டு முந்திரி லைட்டாக வணங்கினதும் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நாட்டுக்கோழி, அதுவும் இல்லாமல் முட்டை, மட்டன், சிக்கன் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்காதவங்க என்னோடய வீடியோ பாருங்கள், போய் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் சீரகமும் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து நான் எப்பயும் பூண்டு போடுவேன், இஞ்சி முழுசாக போட மாட்டேன். அதனால் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதில் நான் பேஸ்ட்டாக தான் போட போகிறேன். எது எது ரொம்ப சத்தம் அதாவது பார்த்து தான் பாப்பாவுக்கு நான் கொடுக்குறேன். இது கொடுக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே நான் ஒதுக்கலை. ஆனால் எது கொடுத்தா இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நான் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் போய் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது பெரிய பீஸ் எல்லாம் இல்லை, நான் 4 பீஸ் எடுத்து மிக்சியில் ஒரு அடி அடிக்கும் போது எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். நம்ம ரொம்ப பெரிய பீஸ் போடலை, 4 பீஸை மிக்சியில் அடிச்சுக்கிட்டேன், எலும்பு இல்லாத பீஸு, அதனால் இது இப்படி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து மிளகுத்தூளும் போட்டிருக்கேன். மிளகு இடித்து போட்டாலும் கொஞ்சம் முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து மிளகு பவுட்ரு போட்டுக்கிட்டேன். மிளகு பவுட்ரு எடுத்திருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ரைஸ் வெந்த சாப்பாடு போடுறதுனால 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எதுக்குன்னா இது நாட்டுக்கோழி வேகிறதுக்காக. நாட்டுக்கோழி வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லையா இப்படி கொடுக்க பிடிக்கலைன்னா நீங்கள் சீரகம், ஒரு துளி மிளகு, மல்லி, உப்பு போட்டுட்டு நல்லா வேக வச்சு சூப்பு மாதிரி எடுத்து கொடுக்கலாம். அதுலேயும் சேம் பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. நான் வந்து வீட்டுக்கு எடுத்தனால பாப்பாவுக்கு வந்து ஒரு நேரம் ஃபுட்டாகவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எப்பயுமே குக்கரில் வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். அவளும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா. நான் எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாட்டுக்கோழி முட்டை கொடுத்துருவேன். ஒருவேளை நாட்டுக்கோழி முட்டை இல்லைன்னா நார்மலாக கடையில் கிடைக்கிற முட்டை கொடுப்பேன். நான்வெஜ் வந்து ரெகுலராகவே நான் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவேன் நான்வெஜ். ஏன்னா நம்ம இப்போ இருந்து கொடுத்தா தான் ரெகுலராகவே அவங்க சாப்பிடுவாங்க. இல்லை புதுசாக நம்ம ஒன்று கொடுக்கும்போது இந்த ஃபுட்டை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு பிடிக்காது, வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இப்போவே பாப்பாவுக்கு கொடுக்காதது எதுவுமே கிடையாது. பாவக்காய் மட்டும்தான் கொடுக்கல. அதுவும் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாவக்காய் சாறு கொடுத்துருக்கு. இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாவக்காய் இன்னும் கொடுக்கல. ஏன்னா பாவக்காயிலே எல்லா பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால பாவக்காவும் நான் கொடுத்துருக்கு, சாறு மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா வயிற்றுக்குள்ளே எந்த பூச்சி அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் இதெல்லாம் போட்டு ரைஸும் போட்டு மல்லித்தலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். குக்கரில் வந்து ஒரு 4 விசில் விட்டுக்கிட்டேன். 4 விசில் விட்டுட்டு பாப்பாவுக்கு இதில் கொடுத்த பாப்பா வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட்டா. நீங்களும் கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. சிக்கனும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம், மட்டனும் வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.